அஜித் அவரோட அம்மா மோகினி அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, ஷாலினி அவங்க நள்ளிரவுல தூங்க முடியாம ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்களாம். அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த சனிக்கிழமை மே 30ஆம் தேதி அஜித் அவரோட அம்மாவா இருக்கக்கூடிய மோகினி அப்படிங்கிறவங்க தன்னோட 84வது வயசுல இறந்து போயிருக்காங்க. கடந்த ஒரு சில வருஷங்களாவே இவங்களுக்கு எக்கச்சக்கமான உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுலயும் 2023ஆம் வருஷம் அஜித் அவரோட அப்பா சுப்பிரமணியன் இறந்து போனதுக்கு பிறகு, அவங்க பிரிவை தாங்கிக்க முடியாம அஜித்தோட அம்மா ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க. இதுக்காக அவங்க எங்கேயுமே வெளில போகாம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல மன உளைச்சல் அதிகமாகி சாப்பிட்ற சாப்பாடு குறைஞ்சிருக்குது. அவங்களோட ஆக்டிவ் சுத்தமா குறைஞ்சு போய் ஒரு கட்டத்துல உடல்நல பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. கடந்த ஒரு சில மாசங்களாவே அஜித்தோட அம்மா மோகினிக்கு தீவிர சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் அஜித் அவர்கள் கார் ரேஸ், இன்னொரு பக்கம் படம்னு ரொம்ப பிஸியா இருந்து வந்துட்டு இருக்காரு. அடிக்கடி கார் ரேஸுக்கு துபாய்க்கு, ஸ்பெயினுக்குன்னு சொல்லி வெளிநாடுக்கும் போயிடுறாரு. அப்படி போகக்கூடிய சமயங்கள்ல அஜித்தோட அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டது வேற யாரும் கிடையாது. அஜித்தோட மனைவியா இருக்கக்கூடிய ஷாலினி தான். தன்னோட அம்மாவா இருந்தா எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களோ, அதை விட 10 மடங்கு ஷாலினி தன்னோட மாமியார் மோகினிய, அதாவது அஜித்தோட அம்மாவை பக்கத்துல இருந்து பார்த்துருக்காங்க. நள்ளிரவுல இவங்களுக்குன்னு ஸ்பெஷலா எக்கச்சக்கமா டாக்டர் அப்புறம் நர்ஸை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாலும், சில நேரங்களில் தூங்காம அஜித்தோட அம்மாவுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு மெடிசின்ஸ் எதுவும் தேவைப்படுதா, அவங்க நிம்மதியா தூங்குறாங்களா, இல்ல ஸ்லீப்லெஸ்ஸா இருக்காங்களா, இது மாதிரி விஷயங்களை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டது அஜித்தோட மனைவி ஷாலினி தானா. அதுலயும் கடந்த ஒரு வார காலமா அவங்களோட உடல்நிலை படு மோசமானதுக்கு பிறகு ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லாம ஷாலினி பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க. தன்னோட பசங்களை கூட அந்த அளவுக்கு அவங்க கேர் எடுத்து பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு அஜித்தோட அம்மா மோகினி மேல பெரிய கேரும் ஒரு அன்பு அபிப்பிராயமும் இருந்திருக்கு. இவ்வளோ தூரம் கேர் எடுத்து பார்த்தும் ஒரு கட்டத்தில் சிகிச்சை பண்ண நினைக்காம அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போன துயரத்துலேருந்து ஷாலினி அவங்க என்ன மீண்டு வரவே இல்லையாம். அதுலேயும் நள்ளிரவில் அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு அடிக்கடி அவங்க தூங்குறாங்களா, முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா, நிம்மதியாக படுத்திருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய ஷாலினி இப்போ அந்த ரூமில் அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுடைஞ்சு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்ட ஒரு நபர் இப்போ தான் கூட இல்லை, தான் வீட்டில் இல்லை. அதுவும் தன்னை நம்பி தான் கணவர் தன்னோட அம்மாவை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இத்தனை வருஷம் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நாட்கள் அவங்கள உயிரோட பார்த்துக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற வேதனை அஜித்தோட மனைவி ஷாலினிக்கு இருந்திருக்குதாம். இதை பார்த்துட்டு ஷாலினி இரவு நேரங்களில் தூங்க முடியாம ரொம்ப ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அஜித் கொஞ்ச நாள் நார்மலைஸ் ஆகிடும், ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, இளையராஜா கூட மாரி செல்வராஜ் இப்போ ஒரு கூட்டணி அவர் அறிவிச்சிருக்காரு. பரியேறும் பெருமாள் படத்து மூலயமா தமிழ் சினிமால இயக்குனர் அறிமுகமானவர் தான் மாரி செல்வராஜ். அதுக்கப்புறம் கர்ணன், மாமன்னன், வாழை, இது மாதிரி எக்கச்சக்கமான திரைப்படங்களை அவர் கொடுத்திருக்காரு. கடைசியாக இயக்கத்தை வெளிவந்த பைசன் திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து மாரி செல்வராஜ் வாழை 2 படத்தை இயக்கதா இருந்துச்சு. ஆனா இப்ப மாரி செல்வராஜ் இயக்கத்துல மஞ்சநத்தி அப்படிங்கிற திரைப்படம் உருவாக போகுதாம். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்க போறாரு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மஞ்சநத்தி அப்படிங்கிற திரைப்படம் எதை பேஸ் பண்ண திரைப்படம், இந்த படத்துல ஹீரோ யாருங்கிற மாதிரி பல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் வெளிவரும் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.